ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குலாப் ஜாமுன். தீபாவளிக்கு எல்லார் வீட்லேயும் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரிசல் விழுந்த மாதிரி வந்துடும் குலாப் ஜாமுன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரா உள்ளே ஃபுல்லாக ஊறியே இருக்காது. இந்த மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்ட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் பாக்கெட். இது மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பெசரி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா அதை பெசரிக்கணும். அப்புறம் இந்த மாவில் தண்ணி ஊற்றி பெசைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரிக்கணும். ஒரேடியாக ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா மாவு டக்குன்னு தண்ணி ஆகிடும். இந்த கவருக்கு நான் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. நம்ம மாவை பெசரும் போது நல்லா சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி அழுத்தி அழுத்தி பெசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக அதை பெசரணும். இது ரொம்ப அழுத்தி அழுத்தி பெசைஞ்சோம் அப்படின்னாக்கா குலோப் ஜாம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக பெசைங்க. இது நல்லா இந்த மாதிரி பெசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இது ஊற டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் 200 கிராம் போல் பிடிக்கும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. 4 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு இதை கரைய வச்சிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா ஏலக்காய் போட்டுக்கோலாம், அதில் உள்ள திப்பிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதை வடிகட்டுறது ஆப்ஷனல் தான். வேணும்னா வடிகட்டிக்கோங்க, இல்லைனா நம்ம சும்மா அப்படியே கூட அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். இப்போ நம்ம மாவு பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் லைட்டாக உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மாவை உருட்டும் போது நம்ம நல்லா அழுத்தி உருட்டணும். அப்போ தான் இந்த மாதிரி விரிசல் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு உருண்டை உருட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தி உருட்டும் போது விரிசலே இல்லாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நம்ம உருட்டி வச்ச மாவுலாம் காஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நம்ம எண்ணெயில் போடும்போது ஒரு மாதிரி விரிசலாக வந்துடும். அதுக்கு ஒரு துணியை நல்லா ஈரம் படுத்திட்டு நல்லா புழிஞ்சிட்டு இந்த ஈர துணியை இது மேலே அந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்லா காயாமல் இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா உருட்டும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைடில் நம்ம சர்க்கரை பாகம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சூடில் இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன உருண்டை போட்டோன்னே லைட்டாக மேலே எழும்பி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிருச்சு அப்படின்னாக்கா மேலே ஃபுல்லாக கருப்பாயிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் எல்லா உருண்டையும் இந்த மாதிரி மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கரண்டியை வச்சு இதை லைட்டாக திருப்பி விட்டுடலாம். குலோப் ஜாம் போடும்போது என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷான ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணி வச்சுருக்க ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுத்தமாக விரிசலே விடலை, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து நம்ம தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். நம்ம உருண்டை எல்லாமே பொரிச்ச உடனே சூடாக சர்க்கரை பாகில் போடக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு ஊறி உடஞ்சிரும். நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் அதை போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளை துணி வச்சு கட்டி வச்சுடுங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம தட்டு போட்டு மூடணுன்னா வேர்வை தண்ணி வடியும், துணி போட்டோன்னா வேர்வை தண்ணி வடியாது. இது 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. இது நல்லா 5 மணி நேரம் ஊறி இருக்குது. எப்படி இருக்க பாருங்கள், ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை. இப்போ ரொம்ப சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அம்மா சமையல் கட்டு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.